மீண்டும் ஆளுநரை சந்திக்க நேரம் கேட்டிருக்கிறார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அப்படிங்கிற செய்தியை பார்க்கின்றோம். நேற்று ஒரு சந்திப்பு திரு விஜய் போய் ஆளுநர் கிட்ட ஆட்சி அமைக்க உரிமை கோரி நடந்தது. அதற்கு பிறகு இன்னொரு சந்திப்பு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் சட்ட ஆலோசகர்களோட போய் ஆளுநர் கிட்ட சந்திப்பு நடத்தினாங்க. இந்த நிலையில காலை 11 மணிக்கு ஆளுநர் அர்லேக்கரை சந்திக்க விஜய் நேரம் கேட்டுள்ளதாக செய்தியும் வருத நம்ம பார்க்கின்றோம். 11:30 மணி மீட்டிங் முன்னாடி 11 மணிக்கு ஒரு 11:30 மணிக்கு திரு எடப்பாடி பழனிசாமி இல்ல 11:30 மணிக்கு திமுக மீட்டிங், 12 மணிக்கு எடப்பாடி நேரம் கேட்டிருக்காரு. 11 மணிக்கு விஜய் ஆளுநரை சந்திக்க நேரம் இல்ல 11:30 மணிக்கு அவங்க கட்சி மீட்டிங், திமுகவோட கட்சி மீட்டிங் 11:30 மணிக்கு, 12 மணிக்கு எடப்பாடி டைம் கேட்டிருக்காரு. இவர் 11 மணிக்கு இப்போ மீட் பண்றாரு. 2017 நோக்கி தான் நம்ம போகுது. 2017 தமிழகம் காணாத ஒரு விசித்திரத்தை பார்த்தோம். இது வரைக்கும் ஒரு ஆளும் தரப்புடைய சட்டமன்ற குழு தலைவர் முதலமைச்சரா வராத ஒரு சூழல் திருமதி சசிகலா அவர்களுக்கு தான் வந்தது. அந்த நிலைய ஆளுநர் திரு விஜய்க்கு கொடுக்க மாட்டாருங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? இது கவர்னருடைய சித்து விளையாட்டு அப்படின்னு விமர்சிக்கப்படாதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? இந்த நிலையில நம்முடைய மணிகண்டன் இணைந்திருக்கிறார் இந்த முக்கிய தகவலோடு. மணிகண்டன், காலை 11 மணிக்கு ஆளுநர் அர்லேக்கரை சந்திக்க விஜய் நேரம் கேட்டுள்ளதாக தகவல். ஆளுநர் தரப்போட கோஆர்டினேட் பண்றாங்களா? இந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கா, இல்ல இது இப்பதான் கோரப்பட்டிருக்கிறதா? இது பற்றிய என்ன விவரங்கள் நமக்கு இருக்கு? தமிழக ஆளுநர் நேற்றைய தினம் தமிழக ஆளுநரிடம் 108 பிளஸ் காங்கிரசுடைய 5 ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு கடிதத்தோடு கட்சியுடைய தலைவர் விஜய் மற்றும் கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள் தலைமையிலான குழு சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருந்தது. இதுவரையில அந்த ஆட்சி அமைக்க உரிமை கோரியதற்கான பதில் எதுவுமே தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைக்காத நிலையில பல்வேறு அரசியல் ரீதியிலான செய்திகள், கூட்டணி வாய்ப்புகள் குறித்த செய்திகள் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில இன்று தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் கேரளா பயணம் திட்டமிடப்பட்டிருந்தது. அந்த கேரளா செல்லக்கூடிய பயணம் ரத்தாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இப்போது இன்னும் சற்று நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் நேரடியாக ஆளுநரை சந்திக்க இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மீண்டும் ஆளுநரை சந்திக்க நேரம் கேட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்ட தகவலாகவே இது இருக்கிறது. ஏற்கனவே ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரி பதில் அளிக்காத இந்த நிலையில 11 மணிக்கு ஆளுநர் மாளிகையில தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆளுநரை சந்திக்க இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் இங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இது கோரி இருக்கிறாங்களா, இல்ல இந்த நேரமும் வழங்கப்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக நேரம் கேட்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் புறப்படுவதற்கான ஆயத்த ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த நேரங்களில் நீங்க பார்க்கலாம், ஸ்பெஷல் கான்வாய் அந்த பாதுகாப்பு நீக்கப்பட்டிருந்தாலும் விஐபி எஸ்கார்ட் வாகனம் தற்போது அவரது இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறது. இந்த விஐபி எஸ்கார்ட் வாகனத்தின் ஊடாகவே ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் சொல்லுங்க. வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தி விஐபி எஸ்கார்ட்? முதலமைச்சர் அந்தஸ்துல பாதுகாப்பு வழங்கப்படல, விஐபி அந்தஸ்துல பாதுகாப்பு வழங்கப்படுகிறதா? அதுதான் வித்தியாசமா? மோரார்லஸ் அதுதான் டிஃபரன்ஸ். ஒரு தனிப்பெருங்கட்சியா ஒரு அதிகபட்சமான தொகுதிகள் வெற்றி பெற்றதற்கு பிறகாக ஒரு சிறப்பு அந்தஸ்து, ஒரு ஸ்பெஷல் செக்யூரிட்டி ரிங் உருவாக்கப்படும். அதுல ஜாமரு, சிசிடிவி கேமரா கொண்ட 5 வாகனங்கள் இருக்கும். அவருடைய வாகனம் மத்தியிலையும் 4 வாகனம் அவரது வாகனத்தை சுற்றியும் வரும். அது இல்லாம அட்வான்ஸ் ஒரு வாகனம், போலீஸுடைய எஸ்கார்ட், ஸ்பெஷல் டிஎஸ்பின்னு ஸ்பெஷல் போலீஸோட எஸ்கார்ட் அப்படின்றது அந்த ஸ்பெஷல் விங். ஆனா இப்ப விஐபி எஸ்கார்ட் கார்கள் மட்டும் 2 வந்திருக்கு. அவருடைய வாகனத்துக்கு முன்னும் பின்னுமாக இது வரும். ஆளுநரை சந்திக்க போகிறார். அது மட்டுமல்லாமல் இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிகபட்சமான தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சியுடைய தலைவர் ஆளுநரை சந்திக்க போகிறார் என்ற அடிப்படையில் தான் இந்த விஐபி எஸ்கார்ட் வாகனம் வந்திருக்கு. இன்னும் சற்று நேரத்தில் அவர் வீட்டில இருந்து வெளியே வர போகிறார், ஆளுநர் மாளிகைக்கு செல்ல போகிறார் என்பதுதான். ஆளுநர் மாளிகைக்கு அவர் செல்றார் அப்படின்னா he would not gate crash. அப்பாயின்மெண்ட் இல்லாம யாரும் ஆளுநர் மாளிகைக்கு போக முடியாது. சோ பட் ஏதோ ஒரு வகையில நேரம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு, இல்ல நேரம் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு புரிதல் வருகிறதா? புரிதல் பொறுத்தவரையில அப்படிதான் தெரிகிறது. ஆனால் 11 மணிக்கு இவர்கள் நேரம் கேட்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திற்கான இசைவு ஆளுநர் மாளிகையிலிருந்து வந்திருக்கிறதா என்பது குறித்துதான் இதுவரையில அதிகாரப்பூர்வமாகவோ அல்லது உறுதிப்படுத்த தகவலோ இல்லை. ஆனால் நேரம் கேட்கப்பட்டிருக்கிறது. இவர் ஆளுநர் மாளிகைக்கு செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக இருக்கிறது. இந்த டைம் பார்க்கிறோம், 11 மணி அளவுல தான் அவங்களுடைய எம்எல்ஏக்கள் கூட்டத்தையும் கூட்டி இருக்கிறாங்க. ஒரு பக்கம் அது பேரலா நடக்க, திரு விஜய் இன்னொரு பக்கம் ஆளுநர் மாளிகைக்கு போறதுக்கான ஏற்பாடு. ஏன்னா எம்எல்ஏக்களும் கூடி வர்றாங்க. அவங்க பனையூருக்கு
அவங்க தங்கியிருக்கக்கூடிய ரிசார்ட்ல இருந்து கிளம்பி வரதையும் பார்க்கின்றோம். இது ரெண்டும் பேரலா நடக்க போகுதா? நிச்சயமாக ஒருபுறம் மாநில நிர்வாகிகளுடன் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இங்கு ஆளுநர் மாளிகைக்கு செல்கிறார். மற்றொரு புறம் பொதுச் செயலாளர் தலைமையில சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் பனையூர்ல நடைபெற இருக்கிறது. இப்படியாகத்தான் இது திட்டமிடப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்துல அவர் நீலாங்கரில் இருக்கக்கூடிய இல்லத்திலிருந்து புறப்பட இருக்கிறார். கிட்டத்தட்ட ஆளுநர் மாளிகையிலிருந்து அந்த நேரத்திற்கான அனுமதி கிடைத்ததாகவும் தற்போது நமக்கு செய்திகளாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில தான் இன்னும் சற்று நேரத்தில் அவர் வீட்டிலிருந்து புறப்பட்டு ஆளுநர் மாளிகை நோக்கி செல்ல இருக்கிறார். ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த நிலையில தமிழக வெற்றி கழக எம்எல்ஏக்களும் பனையூர் அலுவலகத்துக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த கூட்டத்தை திரு என் ஆனந்த் தலைமையேற்று நடத்துவார் அப்படின்னு சொல்றீங்க. பேரலா 11 மணிக்கு அடுத்த நகர்வை செய்ய திரு விஜய் அவர்கள் ஆளுநர் மாளிகைக்கு மீண்டும் செல்வார் என்று கூறப்படுகிறது. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.